அடுத்ததாக வந்து பிரித்தெழுதல், பிழை திருத்தம். முன்னாடி வந்து பிரித்தெழுத பார்த்தோம், இப்போ பிழை திருத்தம். அது அல்ல, அது அன்று. அடமலை, அடைமலை. அகண்ட, அகன்ற. அதுகள், அவை. ஆத்துக்கு, அகத்துக்கு. இன்னைக்கு, இன்றைக்கு. இத்தினி, இத்தனை. ஈர்க்கலி, ஈர்க்கொல்லி. உரிச்சு, உரித்து. உந்தன், உன்றன். கடக்கால், கடைக்கால். காத்து, காற்று. குளிப்பாட்டி, குளிப்பாட்டி. கோர்த்து, கோத்து. கோடாலி, கோடாரி. தாவாரம், தாழ்வாரம். நாகரிகம், நாகரிகம். விற்கிறான், விற்கிறான். வெண்ணெய், வெண்ணெய். வெந்நீர், வெந்நீர். அமர்க்களம், அமர்க்களம். நோன்பு, நோன்பு. பண்டகசாலை, பண்டசாலை. பேரன், பேரன். முழுங்கு, விழுங்கு. மோர்ந்து, மோந்து. வெண்கலம், வேண்கலம். வேண்டாம், வேண்டா. அறுதலி, அறுதாலி. ஆத்துக்கு, அகத்துக்கு. ஆத்துக்காரி, அகத்துக்காரி. அநியாயம், அநியாயம். ஆவாரை, ஆவிரை. ஊர்ச்சந்து, உகிர்சுற்று. ஒத்தடம், ஒற்றடம். கடப்பாரை, கடப்பாரை. கட்டிடம், கட்டடம். குடுமி, குடுமி. குறித்து, குருத்து. சிலது, சில. தாவடம், தாழ்வடம். துளிர், தளிர். துளைத்தல், தொலைத்தல். துறக்க, திறக்க. துவக்கம், துவக்கம். நாத்தம், நாற்றம். பட்டணம், பட்டணம். 3 சொல்லினா இங்கே 2 சொல்லினா தான் யூஸ் பண்ணுவோம். பாதாம் பருப்பு, வாதுமை பருப்பு. பிறகு, பிறகு. புடைத்தல், புடைத்தல். முகந்து, முகர்ந்து. விசிறி, விசிறி. ரீல, இது சின்ன ரீ, இது பெரிய ரீ போட்டிருக்கு பாருங்க. அடுத்து வந்து பறவை விலங்குகளின் ஒலிகள். சேவல் கூவும், மயில் அகவும், வண்டு முரளும், குருவி கீச்சிடும், காகம் கரையும், வானம்பாடி பாடும், கோழி கொக்கரிக்கும், எருது எக்காலமிடும், கழுதை கத்தும், புலி உருமும், கூகை குளரும், கிளி பேசும், தேனீ ரீங்காரமிடும், ஆந்தை அலறும், குயில் கூவும், வாத்து கத்தும், குதிரை கனைக்கும், அணில் கீச்சிடும், பசு கதறும், குரங்கு அலப்பும். தாவரங்களின் உறுப்பு பெயர்கள். ஈச்சம் மரத்தது ஓலை, தென்னை ஓலை, தென்னங்கீற்று, கேழ்வரகு தட்டை, கம்பந்தட்டை, மாவிலை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, வேப்பந்தலை, வெங்காயத்தாள், கழுகங்கூந்தல், பலா இலை, நெல் தாள், சோளத்தட்டை, பனையோலை, முருங்கைக்கீரை, வாழை இலை, தினைத்தாள், தாழை மடல். கொடி, கொடி, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். பூஞ்சோலை, வாழைத்தோட்டம். இப்போ பூ அதிகமாக இருக்கிற இடம் பூஞ்சோலை, வாழை மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல வாழைத்தோட்டம், அந்த மாதிரி. வெற்றிலை தோட்டம், சோளக்கொல்லை, கொய்யாத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, பூந்தோட்டம், தேயிலை தோட்டம், கம்பங்கொல்லை, ஆலங்காடு, நெல் வயல்,
தென்னந்தோப்பு, வேலங்காடு. பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள்: ஆட்டுக்குட்டி, குதிரைக்குட்டி, குருவிக்குஞ்சு, மான் கன்று, பன்றிக்குட்டி, எலிக்குஞ்சு, பசுக்கன்று, கழுதைக்குட்டி, புலிப்பரல், சிங்கக்குருளை, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை, யானைக்கன்று. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் தமிழ்ஸில் வருது பாருங்கள். இப்போ ஆடுன்னு கொடுத்துட்டு குட்டி, கன்று, இந்த மாதிரி இல்லை குஞ்சு, அந்த மாதிரிலாம் பரல், இதெல்லாம் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதோட மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மேட்சிங்கில் யூஸ் ஆகும் அது. பறவை விலங்குகளின் வாழ்விடம்: ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழிக்கூண்டு, மாட்டுத்தொழுவம், எலிவலை, குருவிக்கூடு, கோழிப்பண்ணை, யானைக்கூடம். பொருள்களின் தொகுப்பு: ஆட்டு மந்தை, பசு நிரை, கள்ளிக்கற்றை, எறும்புச்சாறை, மக்கள் கூட்டம், விறகு கட்டு, மாட்டு மந்தை, கற்குவியல், சாவிக்கொத்து, யானை கூட்டம், வீரர் படை, வைக்கோற் போர். விலங்குகளின் மலம்: மாட்டுச்சாணம், குதிரை இலத்தின்னு கூட சொல்லுவோம், ஆட்டு பிழுக்கை, யானை இலண்டம். திருக்குறள். அடுத்தது திருக்குறளின் சிறப்பு கூறுபவை: திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாலடியார், சமண முனிவர்கள் சொல்லியிருக்கிறது. திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம், குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் ஒளிபு எனப்படுவது திருவருட்பயன், உமாபதி சிவம். திருவள்ளுவரின் காலம்: கிமு 1 VRR தீட்சிதர், கிமு 31 மறைமலை அடிகள். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கிமு 31 தான். கிமு 1 to 3 ராசமாணிக்கனார். திருவள்ளுவர் படத்தை முதலாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. நூல் பகுப்பு முறை: பால் 3: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதிகாரம் 133 அதிகாரம். மொத்த பாடல்கள் 1330 இருக்கு. இயல் 9 இயல். அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் உடையது. பாயிரவியல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவறவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். பொருட்பாலில் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் உடையது. அரசியல் 25 அதிகாரங்கள், அங்கவியல் 32 அதிகாரங்கள், குடியியல் 13 அதிகாரங்கள், ஒளிபியல், குடியியலை ஒளிபியல்னு சொல்லுவோம். இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் உடையது. களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்கள். திருக்குறளின் உரைகள்: திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்: தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மலர், பரிப்பொருள், கலிங்கர், வள்ளுவர் நூற் எல்லையுரை செய்தார் இவர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தில் முந்தியவர் தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். மூவா, நாமக்கல் கவிஞர், புலவர் குழந்தை ஆகியோரும் உரை எழுதியுள்ளனர். பொதுவான குறிப்புகள்: திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா,
வடமலை வெண்பா போன்ற பல நூல்கள் திருக்குறளின் பெருமையை கூறுகின்றன. திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம். முதலில் பதிப்பித்தது 1812 தஞ்சையில் வெளியிட்டார். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். தமிழகத்திற்கு கதி எனப்படுவது, கதினாக்க கம்பராமாயணம், திருக்குறள், அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். திருக்குறளில் 12,000 சொற்கள் உள்ளன. இவற்றில் வட சொற்கள் 50க்கும் குறைவு, ஏறத்தாழ அவை 0.4% ஆகும். திருக்குறள் மொழிபெயர்ப்பு. லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் கிரால், ஆங்கிலம் ஜி.இ. போப், வாவேசு ஐயர், ராஜாஜி, பிரெஞ்சு ஏரியல், வடமொழியில் அப்பா தீட்சிதர், இந்தி பி.டி. ஜெயின், தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. சிறப்பு: பாரதியாரின் வள்ளுவரை பாராட்டுதல். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார் மேலும் கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்கிறார். மனோன்மணியம் சுந்தரனார் வள்ளுவரை புகழ்தல். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவரனன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக் ஒரு நீதி. சிறப்பு: சுத்தானந்த பாரதி கூறுவது: எம்மதம் எவ்வினம் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம். திருவிக கூற்று. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண் பதைக்கும் உலகுக்குப் பொது. சிறப்பு: கி.ஆ. பெ. விஸ்வநாதன் கூற்று. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி உலகிற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் முக்கிய அடிகள். அறத்தான் வருவதே இன்பம். மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அறம். திருவேறு தெள்ளியறதாலும் வேறு. பெண்ணீர் பெருந்தக்க யாவுள். உள்ளீர் பெருவழி யாவுள. முயற்சி திருவினையாக்கும். இடுக்கண் வருங்கால் நகுக. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம்.